மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போ நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்சு போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுருக்கோம். ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பர்டிகுலர் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் இருக்கவங்க பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே வலுவாக இருக்குது. வேலையில் நல்ல பொசிஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் தான் கண்டிப்பாக உயர்வு இருக்குது. ஊதியம் கிடச்சிரும். எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரும். நமக்காக வந்ததுன்னு நினைப்பாங்க. எதிர்பார்க்காத இடமாற்றம் நல்ல வழி கிடைக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது கல்வி, எதிர்பார்த்த கல்வியும் கிடைக்கும். அது பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குது. போட்ட படங்கள் எடுப்பாங்க. பேப்பர் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா லேண்ட் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் தொழில் அது சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல வழி வரும். புது வீடு வரும். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். திருமண தடைகள் இல்லாமல் திருமணங்கள் வழி வந்துடும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வழியும் நல்ல வழியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து குருவை வணங்குறது நல்லது. தட்சிணாமூர்த்தி எல்லாமே 7ஆம் இடத்துல திருமணத்தை வந்து நல்ல காரியமாக நல்ல வழியாக கொடுத்துட்டு போவோம். அது இல்லாமல் சுக்கிர பகவான் வணங்குறது. சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்க அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது. அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது. இன்னும் பணங்கள் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உடல் உபாதைகளோட கொஞ்சம் நோய் குறையும். வெளி பயணங்கள், சில கோயில் பயணங்களை எடுத்திருக்காங்க. அந்த பயணங்களும் நல்ல வெற்றிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறப்பு.